அப்போ முதல்ல என்ன செய்யணும்? பைபிள் ஸ்டடி, வசனத்தை வாசிக்கணும். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, வசனத்தை வாசிட்டு மூடி வச்சுட்டு கர்த்தாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு அவங்க பிரச்சனை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை, அது தப்பு. முதல்ல நீங்கள் வசனத்தை வாசிங்கல்ல, அது தியானம் அல்ல. வசனத்தை படித்து டப்புன்னு மூடி வச்சுட்டு அப்படி மோகம் குப்புற விழுந்துருவான் தலானியில், அது இல்லை. தியானிக்கிறது என்பது வேற. வாசித்து முடித்த உடனே உங்களுக்கு கர்த்தர் என்ன வசனத்தை காண்பித்தாரோ, எந்த வசனம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பினதோ, எந்த வசனத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி இருக்குதோ அந்த வசனத்தை விட்டுறாதீங்க. கூடுமான வரைக்கும் அந்த வசனத்தை மனனம் செய்து விடுங்கள். அதை அப்படி மனப்பாடம் பண்ணுங்க. திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க. தடவை சொல்லி பார்த்து கண்ணை மூடி அந்த வசனத்தை குறித்த காரியங்களை தியானிக்கும்படிக்கு உங்களுடைய இருதயத்தை அந்த வசனத்தின் மேல செலுத்துங்க. அப்படி செலுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை கையை பிடித்து கொண்டு அந்த வசனத்தினூடே உங்களை அழைத்து செல்வதை தெளிவாக உங்களால புரிந்து கொள்ள முடியும்.